திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன். கோலம் செய்துங்கத் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம். எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமுனிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய போற்றுதற்கும் மனதுமை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் அவருடைய திருவடிகளையும் மனமுனிமைகளால் வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேள்வி, முதலில் சொல்லிட்ட உறவுகளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஜாதகர் யார்? யாரு? எந்த உறவு எப்போ நம்ம கிட்ட பிரியும்? ஒரு உறவு விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஜாதகர் யார்? அதெல்லாம் புரிஞ்சுங்க. லக்னம் வளர்த்த ஆளுகிட்ட நம்ம தெளிவா சொல்லணும். ஏய், ரொம்ப ஒளி பேசிட்டு இருக்காத, திமிர் பண்ணிக்கிட்டு இருக்காத, கடைசியில் நீ தனியா கடந்து அழல்படுவ, யாரும் உன்னை பார்த்துக்க இருக்க மாட்டாங்க. அப்போ லக்னம் வளர்த்த ஆளுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே, ரொம்ப ஆட்டம் போடாத, ரொம்ப நீ எவ்வளவு பெரிய பொம்மனா வேணாலும் இருக்கலாம், ஆனா மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள், உறவுகளை மதிக்க கற்றுக்கொள், உன் வாழ்க்கை துணையை, உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் எந்த ஒரு நட்பா இருந்தாலும் சரி அவர்களை மதிக்க கற்றுக்கொள்னு சொல்லலாம் லக்னம் வளர்த்த ஆளுகிட்ட. அடுத்தது, ஒரு பாவத்திற்கு 12ஆம் பாவம் என்பது அந்த பாவத்தினுடைய காரகத்துவ உறவுகளை பிரிக்கும். 4ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்திற்கு வச்சுக்கோங்க, பொதுவா தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஆனா ஒரு பாவத்திற்கு 12ஆம் பாவத்துடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை காலங்கள் மட்டும் இந்த உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்கும். 3 திசை நடக்குது, அம்மாவோட பையன் சேருவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த திசை முடிவரில் வாய்ப்பு இல்லைதான். 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6 திசை நடக்குது, கணவன் மனைவி சேருவாங்களா? வாய்ப்பில்லை ராசா, இந்த திசை முடிவர் வாய்ப்பு இல்லை. 4ஆம் பாவ திசை நடக்குது, குழந்தைகளோடு நான் ஒண்ணு சேருவனா? இந்த திசை முடிவர்கள் வாய்ப்பில்லை ராசா. லவரோட ஒண்ணு சேருவனா? இந்த திசை முடிவர்கள் வாய்ப்பில்லை ராசா. இந்த திசை முடிஞ்சாதான் உனக்கு வாய்ப்பு. ஒரு பாவத்திற்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை அழிக்கும், சிதைக்கும். அப்போ அந்த திசாபுத்தி முடியும் வரையிலும் அந்த உறவுகளோடு ஒற்றுமை என்பது இருக்காது. நிரந்தரமா அந்த பாவகாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தானா அது நிரந்தர துன்பம். 7ஆம் பாவம் 6 கணவன் மனைவி வார்த்தை சரிப்படாது. 7 6 இருந்தா வேலை நிமித்தமாவது ஏதோ ஒரு நிமித்தமாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? 4ஆம் பாவாதி 3ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா அம்மாவை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரிஞ்சிருக்கணும். 9 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 8 இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்பாவை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும், அப்பாவோட ஒத்து போகாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்பாவை விட்டு நிறுத்தமா பிரிஞ்சிருக்கணும். எல்லா விதத்திலையும் 4 படிக்கிற அத்தனை பேருக்கு ஒவ்வொரு சான்றுகள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் எல்லா கஷ்டத்தையும் பட்டிருக்கிறோம். அதனால நம்ம ஜாதகமே நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு பாவகாதிபதி அந்த பாவகத்திற்கு 12ஆம் பாவத்துக்கு செல்லும்போது நிரந்தரமான பிரிவு, அந்த பாவத்தின் திசை நடக்கும்போது தற்காலிக பிரிவு, திசை முடிவு பிரிவு. புரிஞ்சிருச்சா? அடுத்தது நல்ல விஷயம்.